Hi friends, welcome to YogaBites. நாம இன்னைக்கு தீபாவளி ஸ்வீட் சுழியம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம். அதை போட்டு தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வைக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி 1 hour ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பு இருக்குது. 1 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பு எடுத்து இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துக்கிறோம். ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம். அந்த தண்ணியில் நம்ம அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், அதுக்கு அதிகமாக தேவைப்படாது. இப்போ பேனை மூடி ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த பருப்பு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 பாதியமாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். கடலைப்பருப்பு எடுத்து மெஷரிங் கப்பில் 1 கப் வெல்லம் எடுத்துருக்கோம். கால் கப் தண்ணி. இப்போ வெல்லம் நல்லா கரையணும். இப்போ கட்டி இல்லாமல் கரையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா எடுத்து பாருங்கள், கட்டி இல்லாமல் கரைஞ்சிருக்காங்க. கட்டி இல்லாமல் கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கட்டி வர வரைக்கும் கிண்டணும். இப்போ கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. எடுத்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். இப்போ நம்ம கடலைப்பருப்பை அவுச்சு பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்து செஞ்சுக்கலாம். பாருங்கள், அடுப்பை நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். வேகமாக வைக்கக்கூடாது. கொஞ்சம் அந்த சூட்டில் கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு கொஞ்சம் கட்டியாகிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மெஷர்மெண்ட் கப்பில் நம்ம எடுத்த அளவுக்கு தேங்காய் பூ துருவி வச்சுருக்கோம். இந்த தேங்காய் பூவை இதை சேர்த்துக்கணும். தேங்காய் பூவையும் சேர்த்து கிளறணும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக இருக்குது. ஏன்னா இந்த கடலைப்பருப்பை இப்படி கொஞ்சம் 1-2 எடுத்துருக்கேன்னா அது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப மையாக அரைச்சிட்டிங்கன்னா அது மாவு மாதிரி இருக்கும், அதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலரிடும். நல்லா கலரியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஆறுனோடனே உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இப்போ நம்ம பூர்ணம் ஆறுனதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிறோம். மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் மைதா மாவு எடுத்துக்கிறோம். 1 கப் சின்ன கப், மெஷர்மெண்ட் கப்பில் சின்ன கப், அதில் 1 கப் அரிசி மாவு எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா. அவ்வளோதான். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நம்ம பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். தண்ணியை மொத்தமாக ஊற்றிடக்கூடாது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நம்ம பேட்டர் ரெடி பண்ணணும். நல்லா பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும், தோசை மாவு பதத்துக்கு போயிடக்கூடாது. இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். எதுக்கு நம்ம அரிசி மாவு போட்டோம்னா அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான் அரிசி மாவு போட்டிருக்கோம். இப்போ பூர்ணமும் ரெடி ஆயிடுச்சு, பேட்டரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பூர்ணத்தை இந்த பேட்டரில் போட்டு முக்கி நம்ம இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் பொறுமையாக திருப்பி விடணும். எல்லா பக்கமும் திருப்பி விட்டு நம்ம வேக வச்சோம். சிம்மிலே வச்சு பண்ணதுனால நல்லா வெந்துடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. பார்க்கையிலேயே தெரியுது பாருங்க உங்களுக்கு. இப்போ எடுத்துடலாம்.
பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. சரி பாருங்கள், உள்ள பூர்ணம்லாம் நல்லா வெந்து சாஃப்டாக சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.